எத்தனை பேர் ஆண்டவர் வருகை எதிர்பார்க்கிறீங்க? எல்லாரும் பாடணும். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மகாராஜனை என்ன செஞ்சிடுவார், வந்துடுவார் சொல்லி பாடணும் இல்லையா? அந்த இயேசு வர்றாருன்னு எப்போ ஆரம்பிச்சாங்க முதல்ல சொல்றதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 1 யோவான் புஸ்தகத்திலே யோவான் சொன்னார், பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறதுன்னு சொல்லி. வேதம் எழுதப்பட்ட நாட்களிலிருந்தே ஆண்டவர் இயேசு வருகிறார் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வாசிங்க பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் வருகை ரொம்ப அதி சீக்கிரமாக இருக்கிறது. அதுக்குரிய நிறைய அடையாளங்கள்லாம் காணப்படுகிறது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 20 வருஷத்துக்கு ஒரு பூமி அதிர்ச்சி வந்தால் பெருசு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 2, 3 இப்படிப்பட்ட பூமி அதிர்ச்சிலாம் வருது. வேதத்தில் வாசிக்கிறீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 6:12 படிங்க. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல் ஆயிற்று. இந்த மாசம் சந்திரன் ரத்தம் போல மாறப்போகுது. தெரியுமா உங்களுக்கு? இந்த மாசம் செப்டம்பர் மாசம் 28ஆம் தேதி கடைசி ஞாயிற்றுக்கிழமை நிலா ரத்தமா மாறப்போகுது. ஆண்டவர் இயேசுவின் வருகைக்கு அடையாளமா இருக்கிறது. இயேசு சீக்கிரம் வர்றாருன்றதுக்கு இன்னும் ஒரு சில வசனத்தை வாசிடலாமா? படிங்க. அப்போஸ்தலர் 2:20 படிங்க. கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் என்ன செய்யும்? மாறும். சந்திரன் ரத்தமாகவும் மாறும். நீங்களாம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மெட்ராஸ்லேயே பார்க்க போறோம். சந்திரன் என்ன மாறப்போகுது? ரத்தமாக. என்னைக்கு? செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி 4வது ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கு இடையில இப்போ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 13ஆம் தேதி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 13ஆம் தேதி என்ன கிழமை தெரியுமா? எக்கால பண்டிகை. வேதத்தில் லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 25, 26 வசனத்தில் சொல்லப்பட்ட ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பெட் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. அதனால என்கிட்ட ஒரு 2 ட்ரம்பெட் இருக்குது, அதை நான் கொண்டு வந்துடுறேன். வேற யாராவது எக்காலம் வச்சிருக்கிறீங்களா? வச்சிருந்தீங்கன்னா கொண்டு வாங்க. அடுத்த வாரம் என்ன செய்யலாம்? எக்காலம் ஊதி. ஆனா சாதா எக்காலம் இல்ல, வேதத்தில் சொல்லப்பட்ட எக்காலம். என்ன எக்காலம்? கொம்பு எக்காலம். கொம்பு எக்காலம் தான் இயேசுவை மகிமைப்படுத்துற எக்காலம். எரிகோ மதில் விழுந்தது எதனால? கொம்புகளினால் உண்டான எக்காலங்களை ஆசாரியர்கள் ஊதினார்கள். அப்பொழுது எரிகோ மதில் என்ன செஞ்சது? கீழே விழுந்தது. ஆனா நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? நீ துதி சத்தம் போடு, எரிகோ மதில் என்ன செய்யும்? கீழே விழுன்னு சொல்லி. ஆனா யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல போட்டிருக்கு பாருங்க. 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். கவனிச்சிங்களா? எந்த எக்காலத்தை ஊதுனாங்க? எரிகோ முதல் விழுந்தது எதனால? துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான்றது வேத வசனம் இல்ல, அது ஃபாதர் பெர்க்மான்ஸ் உடைய வசனம். கவனிச்சிங்களா? துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான்றது வேதத்துல கிடையாது. கவனிச்சிங்களா? எப்போ எரிகோ மதில் கீழே விழுந்தது? எப்போ? கொம்பு எக்காலத்தை ஊதுனப்போ எரிகோ மதில் கீழே விழுந்தது. அந்த கொம்பு எதை குடிக்கிறது? ஆடு இல்லைன்னா என்ன செய்யாது? கொம்பு வராது. அந்த ஆடிலிருந்து இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அடையாளமாக அந்த ஆட்டின் கொம்பை எடுத்து அவர்கள் ஊதின பொழுது அங்கே எரிகோ மதில் என்ன செய்தது? கீழே விழுந்தது. அதனால நீங்கள் நானும் எக்காலத்தை ஊதலாமா? எத்தனை பேர் எக்காலத்தை ஊத ரெடியா இருக்கிறீங்க? இப்போ நம்ம கிட்ட கொம்பு இல்லை இல்லையா? கொம்பு இருந்தா எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு கையில ஒரு கொம்பு கொண்டு வந்து இப்போ நல்லா சும்மா ஊதிடலாம். இயேசு வரும்போதும் என்ன போட்டிருக்குது அங்க? எக்காலம் தொனிக்கும். அந்த நான் சொன்ன வசனம் எக்காலம் தொனிக்கும்ன்றது 1 கொரிந்தியர் 15 இருக்குது பாருங்க, எடுத்து படிங்க. எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். எத்தனை பேர் மறுரூபமாக்கப்பட போறீங்க? ஆயத்தமான்னு கேட்டு உங்களை பயங்காமிச்சு நீ போமாட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு மைக் வேண்டாம், டெலிவிஷன் வேண்டாம், தமிழன் டிவி வேண்டாம்.
ஆனா இயேசு உங்களை என்னை ஆயத்தப்படுத்தி அவரே நம்மை ரட்சித்து அவரே நம்மை மீட்டு அவரே நம்மை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கிறார். அந்த நல்ல செய்தி சொல்லுவதற்கு டெலிவிஷன் வேணும், மேடை வேண்டும், பிரசங்கி பீடம் வேண்டும். சரி, இப்ப வாசிங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டது எப்படி ரட்சிக்கப்பட்டோம் சொல்லி 1 கொரிந்தியர் 12:3 படிங்க. தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான்னு சொல்லி நம்ம பைபிள்ல போட்டிருக்குது. என்கிட்ட இன்னொரு பைபிள் இருக்குது, அதுல என்ன போட்டிருக்கு தெரியுமா? தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசு கிறிஸ்துவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும் தேவனுடைய ஆவியினாலே என்று இயேசுவே ஆண்டவர் என்று ஒருவனும் சொல்ல முடியாதுன்னு போட்டிருக்கு. நீங்கள் நான் இயேசுவே ஆண்டவர் சொல்லி இருக்கிறோம். இயேசுவின் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ இப்போ சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர். சொல்லுங்க, சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சபையிலையும் சொல்லுங்க, டிவியில பார்க்கிறவங்களும் சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவே உம்முடைய ராஜ்யத்திலே என்னை நினைத்தருளும். ஆமென். யார் சிலுவையில தொங்கிட்டு இருந்த கள்ளன் சொன்ன உடனே என்ன சொன்னாரு? ஒரே நொடியில உடனே சொன்னாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட. ஆண்டவர் சொன்னார் அவனை பார்த்து, டேய் நீ கள்ளன், எங்கெல்லாம் திருட்டு வேலை பண்ணியிருக்கிறையோ அங்கெல்லாம் போய் மொத்தமா திருப்பி கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆண்டவர் இயேசு. ஒருவேளை நம்ம பெந்தகோஸ்து பாஸ்டர் அங்க சிலுவை கீழே ஒருவேளை நின்று அப்படி ஆன்னு பார்த்துக்கிட்டு ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு, நீ என்ன செஞ்ச? டேய் நீ எவ்வளவு இடத்துல களவு பண்ணியிருக்கிற, அதனாலதான் நீ என்ன செய்யற, சிலுவையில தொங்குற. முதல்ல அதெல்லாம் செட்டரைட் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், உனக்கு பரதேசில உனக்கு இடம் இருக்குதா இல்லையான்னு அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரா? இல்ல, இயேசு என்ன செஞ்சார்? நீங்களும் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம பிறந்ததிலிருந்து சாகிற வரைக்கும் உள்ள எல்லா பாவத்தின் தண்டனையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். நல்ல செய்தியா இல்லையா? நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்ட நாள் வரைக்கும் செஞ்ச பாவத்துக்காக ஆண்டவர் இயேசு சிலுவையில மரிக்கல. இயேசு கிறிஸ்து உங்களுடைய எவ்வளவு பாவத்தை மன்னிச்சிருக்கிறார். வாங்க அப்படி சீக்கிரம், ஏன்னா இது முக்கியமான கருத்து. நிறைய பேருக்கு என்னன்னா, நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்ட நாள் வரைக்கும் தான் ஆண்டவர் இயேசு பாவத்தை மன்னிச்சிருக்கிறார், அதுக்கப்புறம் என்ன செய்யல, மன்னிக்கல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. கவனிச்சீங்களா? நீங்க இயேசுவை எத்தனை வயசுல ஏத்துக்கிட்டீங்க? ஒரு 20-25 வயசுல இயேசுவை ஏத்துக்கிட்டீங்க. இயேசு கிறிஸ்து 25 வயசு வரைக்கும் இவர் செஞ்ச பாவத்துக்குரிய தண்டனையை இயேசு சிலுவையில சுமந்தாரா? இல்ல, இவர் பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் உள்ள கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால எல்லா பாவத்தின் தண்டனையும் இயேசு சிலுவையில சுமந்தாரா? எல்லா பாவத்துடைய தண்டனை தான் இயேசு என்ன செஞ்சாரு? சிலுவையில என்ன செஞ்சாரு? சுமந்தார். அதனால உங்க எல்லா பாவத்துக்கும் இயேசு கிரயத்தை செலுத்தி விட்டார். உடனே ஒரு விடுதலை வருதா இல்லையா உங்க உள்ளத்துல? ஆமென். எல்லா பாவம், ஆமென். ஒரு பாவத்தை மன்னிச்சு, சரி எவ்வளவு பாவத்தை தான் மன்னிச்சிருப்பாரு நினைக்கிறீங்க? சங்கீதம் 103 போட்டுருக்குது. எல்லா பாவம் நான் சொன்னேன்னு சொல்லிட்டீங்க. வசனத்துல சொல்லணும், தான் படிக்கிறாங்க பாருங்க வசனத்தை. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ எட்ட முடியுமா? மேற்கையும் கிழக்கையும் எட்ட முடியாது. அவ்வளவு தூரமா, அவ்வளவு பெரிய, அவ்வளவு கொடிய பாவத்தை நாம் செஞ்சிருக்கிறோம். அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு, புதிய ஏற்பாடுல இல்ல பழைய ஏற்பாடுலயே தாவீது புது உடன்படிக்கை வசனத்தை இயேசுவை பத்தி எழுதி வச்சிருக்கிறான். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு என்ன செஞ்சிட்டாரு? பேசுங்க, என்ன செஞ்சிட்டாரு? விளக்கினார். பாவம் விளக்கப்பட்டபடினால் நீங்களும் நானும், நிறைய பேர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? உன் பாவம் உன்னை இங்க இழுக்கும், உன் பாவம் உன்னை இழுக்கும் இழுக்கும் இழுக்கும், நீ என்ன செய்ய மாட்டேன், you live right, live right. If you don't live right, you will be left behind அப்படினாங்க. ஆனா we are not preaching right living, we are preaching we are already right with God. உங்களுக்கு எனக்கும் right with Godனா righteousness, நீதி. இயேசு பிதா முன்பாக நிற்கிற தகுதியை இலவசமாக ஈவாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்காக நான் வருத்தப்படுறேன். ஏன்னா righteousness சொல்லுங்க, நீதி. நீதினா என்னங்க அர்த்தம்? நம்ம இங்கிலீஷ்ல இருக்கிற ரைச்சியஸ் என்ற வார்த்தைக்கு நீதி என்ற வார்த்தை சரியான அர்த்தம் இல்ல. ஆனா ரைச்சியஸ்னா இங்கிலீஷ்ல புரியுது சரியா. ரைட் ஸ்டாண்டிங் வித் காட்,
பிதா முன்பாக நிற்கிற தகுதி. உங்களுக்கு எனக்கு பிதா முன்பாக நிற்கிற தகுதி நீங்க பாவத்தை அறிக்கையிட்டதனாலேயோ இல்ல உங்க பாவத்தை நீங்க கழுவுனதுனாலேயோ கிடைக்கல. உங்களுக்கு எனக்கு பிதா முன்பாக நிற்கிற தகுதி உங்களால கிடைக்கல. யாரால கிடைச்சது? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவருடைய ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டிருக்கிறார். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். யாருடைய பரிபூரணத்தினால? நம்ம பரிபூரணமானவங்க இல்ல, ஆனா அவருடைய ரத்தம் என்ன செஞ்சது? எபிரேயர் 10:14 போட்டிருக்குது, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் என்றென்றைக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? பூரணராக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி எபிரேயர் 10:14 போட்டிருக்குது. உங்களை என்ன ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்ம பரிபூர்ணமானவங்க இல்ல, அவருடைய ரத்தம் சொல்லுது நீ பரிபூர்ணமாயிட்ட அப்படின்னு சொல்லி. அவருடைய வார்த்தை முக்கியமா, அவருடைய ரத்தம் முக்கியமா, இல்ல உன் இருதயம் உன்னை குற்றவாளின்னு சொல்லுதே, இல்ல பிரசங்கியார் உன்னை குற்றவாளி பாவி பாவின்னு சொல்லிட்டு இருக்கிறானே அதுவா? எதுங்க? வேத வசனத்தை படிங்க, மறுபடி 10:14 படிங்க. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும், அடுத்த பாவம் செய்யற வரைக்கும் போடல, எது வரைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறாரு? என்றென்றைக்கும். நீ என்ன செஞ்ச செய்யலன்றத பிரசங்கம் பண்றதுக்கு நான் இங்க நிக்கல. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில என்ன செய்தார் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நாம் பரிபூரணப்பட்டவர்கள் அல்ல, நாம் அவருடைய ரத்தத்தினாலே நாம் பரிபூரணம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். பரிபூரணம் ஆக்கப்பட்ட எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்க சக்தியினால பக்தியினால நீங்க பரிபூரணம் ஆக்கப்பட முடியாது. அவருடைய ரத்தத்தினாலே நாம் பரிபூரணமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரத்தத்தை மகிமைப்படுத்துங்க. அந்த ரத்தத்தை மகிமைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு இன்னும் சரியா புரியுற மாதிரி சொல்றேன், கவனிக்கிறீங்களா? தாவீதும் கோலியாத்தும் சண்டை போட்டாங்க. ஹலோ, கோலியாத் யார் சார்பா சண்டை போட்டான்? பெலிஸ்தியர் சார்பா. தாவீது யார் சார்பா சண்டை போட்டான்? இஸ்ரேலர் சார்பா தாவீது சண்டை போட்டான். இஸ்ரேல் ஜனங்க எல்லாரும் போய் சண்டை போட்டாங்களா? இல்ல. சண்டை போட்டது இஸ்ரேல் எல்லா ஜனங்களுடைய சார்பா சண்டை போட்டது யாரு? ஒரே ஒரு தாவீது சண்டை போட்டான். இப்ப கோலியாத்த ஒரு கல்லடிச்சு கோலியாத் கீழே விழுந்த உடனே ஆர்ப்பரிப்பு ஆரவாரம் யாருக்கு வந்தது? தாவீதுக்கு மட்டும் வந்ததா? யாருக்கு வந்தது? இஸ்ரேல் ஜனங்க எல்லாருக்கும் வந்தது. ஒரு தாவீது ஜெயிச்ச உடனே இஸ்ரேல் ஜனங்க எல்லாரும் ஆர்ப்பரிச்சாங்க. அதே போல இயேசு கிறிஸ்து உங்க சார்பா என் சார்பா ஜெயிச்சாரு. ஜெயிச்சதுனால யார் ஆர்ப்பரிக்கிறோம்? நம்மலாம் போய் சாத்தாங்கிட்ட போய் சண்டை போடல. யார் ஆர்ப்பரிக்கிறது? யாரு? நல்ல சத்தமா ஆர்ப்பரிங்க பார்க்கலாம். Come on, give him great noise. நல்ல சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். சொல்லுங்க சத்தமா, glory, hallelujah. இப்ப நல்ல சத்தமா ஆர்ப்பரிங்க பார்க்கலாம். சத்தமா 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 ஆர்ப்பரிங்க. எங்க இயேசு செஞ்ச புண்ணியத்தினால பரலோகத்துக்கு போறீங்க. நீங்க செஞ்ச புண்ணியத்தினால இல்ல, நம்ம செஞ்ச புண்ணியத்தினால இல்ல. இயேசு செஞ்ச புண்ணியத்தினால நாம் பரலோகத்திற்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நீ உன்னை ஆயத்தமானியா போவியா போமாட்டியான்னு சொல்லி ஒரு 24 மணி நேரம் டெலிவிஷனையும் வச்சு பயங்காமிச்சு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. ஆயத்தமாக்குனது யாருன்னு வசனத்தை படிங்க மடமடன்னு. 2 கொரிந்தியர் 5:5 படிங்க. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் யாரு? எல்லாரும் சேர்ந்து படிங்க. 2 கொரிந்தியர் 5:5. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர். நீங்க உங்களை ஆயத்தப்படுத்துறீங்களா? தேவன் உங்களை ஆயத்தப்படுத்துறாரா? யாருங்க? தேவன் தான் உங்களை, பரிசுத்தாவியானவர் தான் உங்களை ரட்சித்தாருன்னு சொல்லி நம்ம படிச்சோம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. 1 கொரிந்தியர் 12:3 படிச்சிட்டோம். நம்ம ரட்சிக்கப்பட்டதை யாருடைய புண்ணியத்துல? இயேசுவின் ரத்தத்தினால, பரிசுத்தாவியின் உதவினாலதான் இயேசுவே ஆண்டவர் சொல்லி சொன்னோம். அந்த பரிசுத்தாவியானவர் தான் உங்களுக்கு எனக்கும். எபேசியர் 1:14 படிங்க. அங்க என்ன போட்டிருக்குதுன்னு சொல்லி. எபேசியர் 1:14. அவருக்கு சொந்தமானவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாரும் அவருக்கு சொந்தமானவர்கள். சொந்தமானவங்களா சந்தோஷமா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Come on, be ready. கர்த்தரை ஆர்ப்பரிக்கிறதற்கு, ஆரவாரம் பண்றதுக்கு ரெடி ஆயிருங்க. சொல்லுங்க இப்ப படிங்க. அவருக்கு சொந்தமானவர்கள்
அவருடைய மகிமையின் புகழ்ச்சியாக, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக யார் மீட்கப்படுவார்கள்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் மீட்கப்படுவார்கள். ஹலோ, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லாருமே மீட்கப்படுவார்கள். கமான், எல்லாரும் சத்தமா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவருக்கு சொந்தமானவர்கள் யாரு? 1 பேதுரு 2:9 போட்டிருக்குது. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் பொருட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அந்தகாரத்திலிருந்து இயேசு ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை வரவழைத்திருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் ஆதாமுக்குள்ள பிறந்து நம்ம பாவியா இல்லாம இயேசுவை ஏற்று கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டு நாம் அவருடைய பிள்ளையாய் மாறும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவர் இயேசுவின் பிள்ளையா மாறி இருக்கிறீங்க? மாறினவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, glory. இப்போ உங்களை என்னை ஆயத்தப்படுத்தினது யாருன்னு சொல்லி படிச்சிடலாமா? இப்ப படிங்க. ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனேன்னு படிச்சோம். அடுத்த வசனம் படிங்க. 1 தெசலோனிக்கர் 5:22-23 படிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் கவனிக்கிறீங்களா? உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதா இருப்பதாக சொல்லி பயங்காட்டினாங்க. ஹோல்டான், பயப்படாதீங்க. இந்த வசனத்தை கேட்டு அது இன்னும் பாதி வசனம் தான், இன்னும் அடுத்த வசனம் அங்க பாதி இருக்குது. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு வரும் பொழுது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. அப்பனா பாஸ்டர் மாட்டிக்கிட்டாரு. குற்றமற்றதா இருக்கணும்ல. என்ன பாஸ்டர் சொல்லு, குற்றமற்றதா இருக்கணும்ல சொல்லு அப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன், கேளு, நல்லா காதை கொடுத்து கேளு. அடுத்த பாதி இப்ப படிங்க. சமாதானத்தின் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதா இருப்பதாக. அதோட சேர்ந்து அடுத்த பாதி வசனம், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வாரா இல்ல நீங்க உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதா காக்க போறீங்களா? வேதவசனம் என்னங்க போட்டிருக்குது? 1 தெசலோனிக்கர் 5:22-23 போட்டிருக்குது. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. யார் அப்படியே செய்வார்? அவர் அப்படியே செய்வார். இப்போ எத்தனை பேர் கல்யாண விருந்துக்கு ரெடி? இயேசுவின் கல்யாண விருந்துக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? என்னங்க இப்படி கேட்கறேன்னு சொல்லி பாக்குறீங்களா? ஆண்டவர் இயேசு உங்க எல்லாரையும் கல்யாண விருந்துக்கு அழைக்கிறார். யாரெல்லாம் கல்யாண விருந்துக்கு வரலாம் தெரியுமா? இயேசுவே ஆண்டவரே என் உள்ளத்திலே வாரும் என்று சொல்லி இந்த ஆண்டவர் இயேசுவை கூப்பிடுற எல்லாரும் என்ன செய்யலாம்? கல்யாண விருந்துக்கு என்ன செய்யலாம்? வரலாம். அந்த கல்யாண விருந்துக்கு ஆண்டவர் இயேசு கூப்பிடுறார். வர்றதுக்கு எத்தனை பேர் ரெடி? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 19:7. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். யாருடைய கல்யாணம் வந்தது? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். ஆண்டவர் இயேசு நம்ம எல்லாரும் யாரு? நம்ம எல்லாரும் அவருக்கு மணவாட்டியாய் கர்த்தர் நம்மை சுத்தமான கற்புள்ள கன்னிகையாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆகவே நம்மை சேர்த்துக்கொள்ள அவர் வருகிறார். ஆகவே நம்ம எல்லாரும் என்ன செய்திருக்கிறோம்? ஆயத்தமாய் இருக்கிறோம். எப்படி ஆயத்தமாய் இருக்கிறோம்? அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக அவரை நோக்கி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தமாக்கி கொண்டாள். உங்களை என்னை ஆயத்தமாக்குறது அவரே உங்களை என்னை ஆயத்தமும் ஆக்கிட்டு அவருக்கு நீங்க தான் உங்களை ஆயத்தப்படுத்திட்டீங்கன்னு உங்களுக்கு ஒரு கிரெடிட்டும் கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? கவனிச்சிங்களா? உங்களை என்னை ஆயத்தப்படுத்தினது யாரு? அவர். ஆண்டவரை தான் ஆயத்தப்படுத்திட்டு நீங்க தான் உங்களை ஆயத்தப்படுத்திட்டீங்க அப்படின்னு அதுக்குரிய மதிப்பையும் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களை ஆயத்தப்படுத்தினது யாரு? 2 கொரிந்தியர் 5:5 படித்தோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே என்று படித்தோம். அவர் நம்மை ஆயத்தப்படுத்திட்டு அவருடைய மனைவி தன்னை ஆயத்தமாக்கி கொண்டாள் என்று சொல்ல கேட்டேன். சரி, இப்போ இத பத்தி யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் படிங்க. 3ஆம் நாளிலே. எங்க 3ஆம் நாள்ல என்ன நடந்தது? யோவான் 2ஆம் அதிகாரத்துல படிங்க. 3ஆம் நாளிலே
கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. கவனிச்சிங்களா? வேதத்துல யோவான் 2ஆம் அதிகாரத்துல கலிலேயாவிலே கானான்ல ஒரு கல்யாணம் நடந்ததுன்னு போட்டிருக்கலாம்ல. ஆனா அதுக்கு பதில் என்னன்னு போட்டிருக்காங்க? 3ஆம் நாளிலேன்னு போட்டிருக்குது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல போட்டிருக்குது, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். கவனிச்சிங்களா? 1000 வருஷம் எத்தனை நாள்? ஒரு நாள். ஒரு நாள் எத்தனை வருஷம்? 1000 வருஷம். அப்போ 3ஆம் நாள்ல இயேசு எங்க போனாரு? கானா ஊர்ல எங்க கலிலேயாவில் கானா ஊர்ல கல்யாணத்துக்கு போனாரு. இப்போ 3ஆம் நாள்னா இயேசு இந்த உலகத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? அவர் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? 2000 வருஷம் ஆச்சு. 2000 வருஷம்னா எத்தனை நாள் ஆயிருக்குது? 2 நாள் ஆயிருக்குது. இப்ப நம்ம 2 நாள் ஆகி 3ஆம் நாள் 3000 வருஷம் 3ஆம் நாள் கிட்ட போறோம். அந்த 2 நாள் கடந்து 2 நாளுக்கு பின்பு என்ன நடந்தது? கல்யாணம் நடந்தது. அதனால 2 நாளைக்கு பின்பு இப்ப ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார்? வரப்போகிறார். இயேசுவின் வருகையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 நாளைக்கு பின்பு ஆண்டவர் இயேசு வருகிறார். சரி, அதை பத்தி இன்னொரு இடத்துல போட்டிருக்குது. 2 நாள் மட்டும் இல்ல, வாசிங்க மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல 6 நாளைக்கு பின்பு அப்படின்னு ஆரம்பிக்கும். படிங்க. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக என்ன செய்தார்? மறுரூபமானார். 6 நாள். கவனிச்சிங்களா? இப்ப 6 நாளைக்கு நான் கணக்கு சொல்லட்டுமா? கவனிக்கிறீங்களா? ஹலோ, அட்டென்ஷன் ப்ளீஸ். 6 நாளைக்கு கணக்கு சொல்லவா? ஆதாம் முதல் ஆபிரகாம் வரைக்கும் எத்தனை நாள்? ஆதாம் முதல் ஆபிரகாம் வரைக்கும் 2 நாள். ஆபிரகாம்ல இருந்து இயேசு வரைக்கும் 2 நாள். அப்புறம் இயேசுல இருந்து இப்ப வரைக்கும் எத்தனை நாள்? 2 நாள். எத்தனை நாள் கணக்காச்சு? இப்போ 6 நாள் வந்துருச்சா? ரைட். 6 நாளைக்கு பின்பு என்ன செய்தார்? மலைக்கு கூட்டிட்டு போய் இயேசு என்ன செஞ்சாரு? மறுரூபமானார். அதே போல இப்ப 6 நாள் முடிஞ்சு போச்சு. 7ஆம் நாளுக்கு போறோம். நம்ம அந்த இயேசு நம்ம எல்லாரும் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். எக்காலம் தனிக்கும், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட போகிறோம். 6 நாள் ஆயிப்போச்சு. இப்ப 7ஆம் நாள் கிட்ட வந்துட்டோம். நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்பட போகிறோம். எத்தனை பேர் மறுரூபமாக்கப்பட போறீங்க? இப்ப கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Glory, hallelujah, glory, hallelujah, glory. Thank you, hallelujah. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? 6 நாள் முடிஞ்சு போச்சு. இப்ப 7ஆம் நாள் கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு மறுரூபத்துக்கிட்ட வந்துட்டோம். அவரே நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இப்ப அந்த கடைசி இன்னொரு வசனம் வாசிருங்க. யூதா நிருபம் 24ஆம் வசனம் படிங்க. வலுவாதபடி நல்லா வெள்ளை சிப்பா போட்டு வெள்ளை வெஸ்டி கட்டி பாஸ்டர் கையை 2 கையை உயர்த்தி சொல்லுவார், வலுவாதபடிக்கு உங்களை காக்கவும் அப்படின்னு சொல்லி. கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டிருக்கிறேன். நீங்க கேட்டிருக்கிறீங்களா? வெள்ளை போட்ட ஜிப்பா பாஸ்டர் கையை உயர்த்தி சொல்லுவார், வலுவாதபடிக்கு உங்களை காக்கவும். கையையும் கொஞ்சம் நல்லா அப்படி நடுக்கமா அப்படி அசைத்து காட்டுவார். இப்ப படிங்க. வலுவாதபடிக்கு உங்களை காக்கவும். யாரு வலுவாதபடிக்கு? நீங்க உங்களை காக்கல. காக்கிறது யாரு? அங்க வருது, படிக்கிறேன், தொடர்ந்து வசனத்தை கேளுங்க. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே உங்களை பயந்து தொட நடுங்கி போவியா போமாட்டியா, ஆயத்தமா ஆயத்தம் இல்லையா, அப்படியே போட்டிருக்குது. எங்க உங்க அப்பா அமெரிக்கால இருந்து வர்றாருன்னா, அப்பா அமெரிக்கால இருந்து வர்றாருன்னு போய் பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுப்பீங்களா? வர்றாருன்னு சொல்லிட்டு எங்க பெட்டியை திறக்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பீங்களா? எப்படிங்க? உங்க அப்பா வர்றார், இயேசு ராஜா வர்றார். ஆமென். 3 வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாய் நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. கவனிச்சிங்களா? ஏங்க
ஆண்டவர் இயேசு ரத்தம் சிந்து உங்களை ரட்சித்து மீட்டெடுத்து உங்களை பரலோகத்துக்கு கூட்டிக்கிட்டு போகலைன்னா ஆண்டவர் இயேசு சிலுவையில சரியான புண்ணியம் செய்யலைன்னு அர்த்தம். இயேசு சரியான புண்ணியம் செஞ்சிருக்கிறாரா இல்லையா? அப்போ அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக என்ன செய்வார்கள்? மீட்கப்படுவார்கள். அதனால் நம்ம எல்லாரும் மீட்கப்படுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஓஹோ இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இன்பம் நம்பாதே அதில் ஈச்சையாவும் ஒளியும், உன் ஜீவன் போகும் நாளிலே ஒரு காசும் கூட வராதே. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இந்த ஆண்டவர் வருகையில காணப்படுற எல்லாரும் எழுந்து நிலுங்க பார்க்கலாம். வருகையில எல்லாரும் ஒருத்தரும் கைவிடப்பட போறது இல்ல. ஆமீன். ஒருத்தரும் என்ன செய்யப்பட போறது இல்ல, கைவிடப்பட போறது ஒருத்தரும் கிடையாது. ஆமீன். இல்ல யாராவது இருக்க போறீங்களா? இங்கே இருக்க போறீங்களா? யாராவது ஒருத்தரும் இங்க இருக்க போறது இல்ல. இந்த உங்க ஒரு எலும்பு கூட இங்க இருக்காது. தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, ஒரு எலும்பு கூட என்ன செய்யாது. யோசேப்பு என்ன சொன்னா, யாக்கோபு என்ன சொன்னா, கர்த்தர் உங்களை சந்திப்பார், அப்ப நீங்க எல்லாரும் கானான் தேசத்துக்கு போகும்போது என் எலும்பு கூட என்ன செஞ்சிடு, கொண்டு போயிடுன்னு சொன்னான்னா என்ன அர்த்தம்னா, அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்த எக்காலம் துணிக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் என்ன செய்வார்கள்? முதலாவது எழுந்திருப்பார்கள். நாமும் என்ன செய்யப்படுவோம்? மறுரூபமாக்கப்பட போகிறோம். மறுரூபமாக்கப்பட போற எல்லாரும் சந்தோஷமா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சந்தோஷமா. ஹல்லேலூயா, glory, hallelujah, thank you, glory, hallelujah. அவரே நம்மை மீட்டு அவரே நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். அவருடைய வருகையிலே அவரே நம்மை நிச்சயமாய் கொண்டு போய் சேர்க்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவர் இயேசு வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமையுள்ளவர். உங்களை என்ன எப்படி நிறுத்துறாரு? அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டதினாலே மாசற்றவர்களாய் கர்த்தர் நம்மை நிறுத்துகிறார். அதனால போவியா போமாட்டியா இப்படி பயங்காமிச்சாங்கன்னா பயப்படாதீங்க. விளங்குதா? போவியா போமாட்டியான்னு சொல்லி பயங்காமிச்சாங்கன்னா என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. இயேசு வருகிறார் என்று சொல்லி ஒருவன் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் படிங்க. ஆவியினாலாவது, அந்த வசனத்தை படிங்க. ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றின ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்.
விசுவாசியே கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. இயேசு வர்றாருன்னு சொன்னா சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். என்ன, நம்மளாம் யாரு? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காய் மீட்கப்படுவார்கள். அவரால், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்கு என்ன செய்வார்கள்? மீட்கப்படுவார்கள் என்று எபேசியர் 1:14 சொல்லுகிறது. விளங்குதா? ஆயத்தமா ஆயத்தமான்னு சொன்னா ஹே ஹே ஹே, ஆயத்தமா ஆயத்தமா அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுங்க? ஹே ஹே ஹேன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுங்க? அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்கு என்ன செய்வார்கள்? மீட்கப்படுவார்கள். ஆமீன். நாம் எல்லாரும் என்ன செய்வோம்? மீட்கப்படுவோம். ஒருத்தரும் என்ன செய்யப்பட போறது இல்ல, கைவிடப்பட போறது இல்ல. விளங்குதா? இன்னும் ஆண்டவருடைய வருகை பத்தி தொடர்ந்து ஆண்டவர் சித்தமான அடுத்த வாரம் பார்ப்போம். என் டைம் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய வார்த்தையை கேட்கத்தக்கதாக, ஆண்டவரே உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே சகோதரர் மூலமாய் பேசினீர். மறுபடியும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜனத்தை நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி உம்முடைய ஜனத்தை மீட்டு உம்முடைய மகிமையின் புகழ்ச்சிக்கு உம்முடைய ஜனங்கள் மீட்கப்படுவார்கள் என்று உறுதியாக வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீ வாளாயிராமல் தலையாயிருப்பாய், நீ கீழாவாமல் மேலாவாய் என்று சொன்னீர். ஹல்லேலூயா. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வாய்? கடன் கொடுப்பாய் என்று சொல்லி ஆண்டவரே, அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்படத்தக்கதாக உம்முடைய ஜனத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய விலையேற பெற்ற நாமத்தில் நீர் எங்களை ரட்சித்து ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய பிள்ளையாக மாற்றி உம்முடைய கிருபையின் புகழ்ச்சிக்காக நீர் எங்களை மீட்டுக் கொள்ளுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய ஜனத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய தயவு, ஆண்டவரே உம்முடைய தயவு அதிகமாய் பெருகி இருக்கிறபடியால் உம்மால் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய தயவை கர்த்தர் விளங்க பண்ணி கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.